இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா டெமான் ஹண்டர்ஸ் லயன்ஸ் கேட் அப்படிங்கிற கம்பெனி வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு. இது தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்புறம் 3 லாங்குவேஜ்லேயும் வந்து இருக்குது. இந்த டெமான் ஹண்டர்ஸுங்கிற படம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் சூனியக்காரி வந்து இருப்பாங்க டெமான் சைடில். இந்த டெமான் சைடுக்கிட்ட இருந்து நல்லவங்களை வந்து காப்பாற்றணும். அப்படி இருக்கும்போதும் பூர்வீகமாக அந்த வாரிசு அந்த ராசிப்படி வளர்ந்துட்டு வந்த ஒரு பெண்மணி மேலே வந்து அந்த டெமான் கெட்ட ஈவில் வந்து பூந்துடுது. ஆனால் அந்த ஈவிலோட புருஷன் பார்த்திங்கன்னா வந்து இந்த டெமான் ஹண்டராக வந்து இருக்கான். இந்த டெமான்ஸ் இந்த கெட்ட ஈவிலத்தையும் அழிக்கிற ஒரு வேட்டைக்காரனாக இருக்கான். இந்த வேட்டைக்காரனோட ஒய்ஃபு உடம்புலேயே பூந்ததுனால பார்த்திங்கன்னா தன் ஒய்ஃபை கொண்டதுக்காக வந்து அந்த சூனியக்காரியை வந்து பழி வாங்குறதுக்காக வந்து நம்ம ஹீரோ வந்து போவான். அதான் அந்த படம் ஃபுல்லாகவே வந்து காமிச்சிருக்காங்க. இந்த படத்தோட மெயின் பிளாட் வந்து என்னென்னு காட்டுறாங்கன்னா, ஹியூமன்ஸும் அப்புறம் டெமான்ஸும் வந்து லவ் பண்ணலாம் அப்படின்னு வந்து காட்டுறாங்க. லவ் பண்ணுறது வந்து பண்ணக்கூடாது, ஏன்னா பண்ணாலும் நம்மளையும் கெட்டவங்களாக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த சூனியக்காரை பழி வாங்கி வந்து நம்ம ஹீரோ வந்து புறப்பட்டு போகிறாரு. அந்த காட்டு வழியாக வந்து போகிறாரு அந்த டெமானை தேடி. அதுக்கப்புறமா பூர்வீக ஜென்மத்தில் வந்து மனுஷங்களும் டெமான்ஸும் எல்லாருமே வந்து ஒட்டுக்காக தான் வாழ்ந்தாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த கதையை வந்து பொய்யாகிற மாதிரி வந்து எல்லாம் காமிச்சிட்டு இருந்தாலும் இவர் வந்து உண்மையை தேடி வந்து கண்டுபிடிச்சி போகிறாரு. இது உண்மை, இது பொய், இந்த டெமான்ஸில் வந்து நம்ம கிட்டத்துலேயே நெருங்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிறாரு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.